டைரக்டர் யூ வாண்ட் டு ஒர்க் வித் இன்னும் இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணல நான் அவரோட டக்குன்னு ஒர்க் பண்ணணும்னா குமார தியாகராஜா ஜாலியாக பண்ணலாம். சேலஞ்சிங் ரோல் உங்களுக்கு ரொம்ப பண்ண ஆசை இந்த ரோல் இன்னும் நான் அந்த மாதிரி ரோல் வரல வந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடுவேன். வில்லன் ஆஃப் கோர்ஸ். ஓகே நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா போகும் அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்குலாம் நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஏற்கனவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபாஸ்டா அப்படி பதில் சொல்லனா நீங்க வந்து பாவக்காட்டி குடிக்கணும். அங்க ரெடியா இருக்கு. ரெடியா? அதை குடிக்க வைக்காம அனுப்பக்கூடாது. கண்டிப்பா. கேளுங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான மூவி இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலேனா எது? இன்ஸ்பைரிங் த கிரீன் மைல். எல்லாமே ஆங்கில படங்களா இருக்கும், பரவாயில்லையா? த கிரீன் மைல், அப்புறம் வந்து த ஷாக்னு ஒரு படம் இருக்கு. தமிழ்ல வந்து அரங்கேற்ற வேலை. நிறைய படம் இருக்கு தமிழ்லயே. பட் கிரீன் மைல் ரொம்ப த கிரீன் மைல் வந்து இன்ஸ்பயர். ஓகே, த ஷாக், மேன் ஃப்ரம் எர்த், அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. சூப்பர் சார். டைரக்டர் யூ வாண்ட் டு ஒர்க் வித் இன்னும் இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணல நான் அவரோட டக்குன்னு ஒர்க் பண்ணணும்னா குமார தியாகராஜா ஜாலியாக பண்ணலாம். என்னோட முதல் பட டைரக்டர் விஜய் பிரபாகரன். அட்டகத்திக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணவர். அவர் கூட ஒர்க் பண்ணுவோம். கரெக்டான ஒரு படம் பண்ண. சூப்பர் சார். அண்ட் ஆக்டர் யூ வாண்ட் டு ஒர்க் வித் எந்த நடிகரோட நடிக்கணும்னு ஆசை? மனோகர் சார். சூப்பரா இருக்குமே உங்களோட காம்பினேஷன். என்னோட ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சிருக்கிற இதுல அவர் ரொம்ப முக்கியமான ரோல்ல இருக்காரு. சூப்பர். அப்ப நாங்க கூட சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா? நீங்க அதுல சிரிக்கலாம், எமோஷனல் ஆகலாம். அவர் ரொம்ப செம கேரக்டர். அவர் இன்னும் கரெக்டா பண்ணல. சூப்பர் சார். நாங்க அப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். MS பாஸ்கர் சார் ரொம்ப, அவர் கூடயும். அப்புறம் சத்யராஜ் சாரும் நம்மளும் ஒன்று பண்ண வேண்டியது. அது சூப்பரா இருக்கும். செம எல்லா லிஸ்டே சூப்பரா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சேலஞ்சிங் ரோல் உங்களுக்கு ரொம்ப பண்ண ஆசை இந்த ரோல் இன்னும் நான் அந்த மாதிரி ரோல் வரல வந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடுவேன். வில்லன் ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஃபுல் வில்லன் அந்த மாதிரி. ஆமா, செமி வில்லனா இருந்தா கூட ஓகே. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எது? சென்னையில வீடு. ஓகே, அது இல்லாம வீடு இல்லாம பீச். உங்களை அடிக்கடி எங்க பார்க்கலாம்? எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து வீடு தான். ஷூட் இல்லைன்னா இருக்கணும்னு விரும்புறதும் வீடு தான். வேற எங்கேயும் நான் பெருசா சுத்துறதுலாம் இல்லை. முதல்ல ட்ரை பண்ணும்போது நம்ம எல்லா டீ கடையிலையும் நின்றுருப்போம். சென்னையில இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா டீ கடையிலையும் நின்றுருப்போம். இப்போ வந்து வீடு தான். ஓகே, அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்? சூப்பர். சூப்பர் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுதான் வரும் அடிக்கடி. மூவி தட் யூ ரிக்ரெட் மிஸ்ஸிங். இது மிஸ் பண்ணிட்டோமே. இது அது ஆல்ரெடி இருக்கு. அது நிறைய இருக்கு. பட் ஓகே, ஆனா அதுக்கப்புறம் நிறைய நல்லது இருக்குன்றதுனால மிஸ் பண்ணது வேண்டாம். நம்ம அடுத்தது போயிடலாம். ஓகே, சினிமா ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா? சினிமா சூப்பரான ஒரு மீடியம். அது ஒரே வேர்ட். சூப்பர். சூப்பர், அதுவும் சூப்பர். அதுதான் நானு. ஃபேவரட் ஹீரோயின் 80s? 80ஸ்லனா ஐயோ, நான் 84ங்க பாண்டு. 80ஸ்ல வந்து நியாயமாங்க. 84 வயசுல பார்த்து 90s தான் கேட்கணும். நீங்க 80s ஹீரோன்னு அவ்வளவு வயசுலாம் ஆகல. ஓகேவா? 90ஸ்ல இருந்து போங்க உங்களுக்கு. 90ஸ்லயே தான் சொல்லலாம். இப்படி நீங்க, நான் பிறந்ததே 84. இல்ல, சின்ன வயசுலயே வந்து இவங்க பாட்டு கேட்டா டான்ஸ் ஆடுவேன் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையா? சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து அந்த டேப் ரெக்கார்ட்ல நான் போட்டு ரிவைண்ட் பண்ணி கேட்டது வந்து நிலா அது வானத்தை போல அந்த சாங் சொல்லுவாங்க. நாயகன்ல இருந்து நிலா அது வானத்தை போல அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினா ரொம்ப அப்ப பார்த்தது வந்து அவங்க பேரு யாரு, சீதா மேடம். அவங்கள வந்து 90s அவங்க தெரியல, ஆனா சீதா மேடம் எனக்கு பிடிக்கும்னு. எங்க 80s அவங்க எனக்கு அம்மாவா நடிச்சிட்டாங்க. அது ஒரு சீரியல்ல வந்து எனக்கு அம்மாவா நடிச்சாங்க. அமைஞ்சது அது. இப்போ போலாங்க, எதுக்குங்க? சரி 90s வாங்க. 90ஸ்ல டக்குனு யார் ஸ்ட்ரைக் ஆறாங்க? இது எக்ஸ்பிரஸோ அவங்க பேர்லாம் தெரியலங்க, முகம் மட்டும் தான். ஜோ இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க. ஓகே. ஜோ கண்டிப்பா, ஜோ மேடம், சிம்ரன் மேடம். இப்போ சார் இப்போ ஏற்கனவே நம்ம பேசிட்டோம்ல இது. ஆமா, சமந்தா, கீர்த்தி. ஃபர்ஸ்ட் வார்த்தையே சமந்தா தான் வருது. எனக்கு அதுவே கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அண்ட் விசாரணை படத்தை பத்தி கேட்கலனா எப்படி மக்கள் வந்து ஏத்துப்பாங்களா? அண்ட் அந்த படத்துல வெற்றிமாறன் சாரோட கூட ஒர்க் பண்ணீங்க. அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். உங்களோட மவுத்ல இருந்து கேட்கணும்னு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். விசாரணை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பாலுமந்திரா சார் கிட்ட நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சது 2-3 பேர் தெரிஞ்சு. எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது வந்து நான் சூஸ் பண்ணது பாலுமந்திரா சார். நான் கேமரா சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெற்றி சார் அங்கே தான் நான் மீட் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஆக்டிங் சான்ஸாக மாறிச்சு. என்னால் நடிக்க முடியல. ஸோ சிரிக்கிறதுக்கு வந்து கூச்சமாக இருந்துச்சு. ஸோ ஏன் வந்து இத்தனை பேர் முன்னாடி சிரிக்க முடியல, ஏன் கூச்சமாக இருக்கு?
என்னால் ஏன் அதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னு. சரி தேட்டர் இந்த நவீன நாடகம்லாம் இருக்குன்னு தேடி போயிட்டு அது நடிச்சு ஃபுல்லாக பேக் ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு. எடுத்தவொடனே போய் நடிக்க விடல. ஸ்டேஜ் கிளீனிங்லேருந்து ஆரம்பிச்சது. பேக் ஸ்டேஜை ஃபுல்லாக நிறைய வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து நடிக்கும்போது கொஞ்சம் அது உடஞ்சது, அந்த கூச்சம் உடஞ்சி. அதுக்கப்புறம் லைட்ஸ், அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் ஆக்டிங். அது உள்ள வந்து வந்து அப்புறம் அட்டகத்தி ஆடுகளம்ல நம்ம நடித்தோம். ஆடுகளம்ல சின்ன சின்ன ரோலாக ப்ரோமோ அது பாருங்க எனக்கு கூச்சம் போயிடுச்சுன்னு நான் அவர் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே எல்லா சீன்லையுமே நான் நடிச்சிருப்பேன் அப்படி. விக்ரம் சுகுமாரன் சார் வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தார். மதியான கூட்டம் டைரக்டர் வந்து அதோட அசோசியேட். அவங்க எப்படி வந்து டயலாக் கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு மதுரை டீம் எல்லாம் நிற்பாங்க, பயங்கரம் நிற்கும். சென்னை டீமு எல்லாம் கூட்டமாக நிற்கும். அந்த டயலாக் பேப்பர் எடுத்துகிட்டு அவர் வரும்போதே வந்து அதில் பாதி பேர் போயிடுவாங்க. அடுத்து வந்து அடுத்து யாருப்பா அப்படின்னு அதில் பாதி பேர் போயிடுவாங்க. நம்ம பதிலுக்கு ஃபுல் டஃப் கொடுப்போம். சார் நாங்கள் பண்ணுவோம் சார் அப்படின்னு எது சொன்னாலும் டக்குன்னு அப்படியே அடிச்சு சின்ன சின்னதாக ப்ரொமோஷன் வாங்கி அது நடிச்சு காமிச்சது. பாருங்க கூச்சம்லாம் உடஞ்சிடுச்சு. சின்ன டீசெண்டான ரோல் தான் அது, பெருசாக நம்ம பண்ணல அது. அதுக்கப்புறம் அட்டகத்தி வருது. அட்டகத்தி வந்து எல்லாத்தையும் மாற்றுது. என்கிட்ட வெற்றி சார் சொன்னது நான் ஒன்றும் அப்படி பார்க்கல. ஹீரோவா ரஞ்சித் சார் அதை அப்படி பார்த்தது ரஞ்சித் சார் தான் அப்படின்னு சொன்னார். அது சூப்பரான ஒரு கிரெடிட். அது ஒரு 2 குக்கு திருடன் போலீஸ் போயிட்டு இருக்கும் போது விசாரணை ஆரம்பிக்குது. ஒரு நாள் டக்குன்னு கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்து எனக்கு நான் அதை பற்றி நிறைய பேசவும் மாட்டேன் அந்த படத்தோட. ஏன்னா அதை எப்படி அடித்தாங்க எப்படி வலிச்சுது அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்பத்துலேருந்து சொல்கிறது இதுதான், அது ஆக்ஷன்னா கட்டில் முடிஞ்சிடும். எனக்கு கட்டுனா நான் வெளில வருவேன், வெளில வந்து சுற்றிட்டு தண்ணி சாப்பிட்டு திருப்பியும் போய் ஓகே அடிங்க அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்லிக்கலாம். பட் அந்த கதை பேசுகிற உண்மை வந்து வேறன்றதுனால அது எனக்கு பெருசாக எடுத்து விசாரணையில் படத்துலேருந்து இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா அப்பயே நான் 6 பேக் 2008 நானாக வந்து ட்ரை பண்ணும்போது நார்மலாக ட்ரை பண்ணி வச்சுருந்தது. அதில் எனக்கு பேக் பெயின் ஆகிடுச்சு. தலைக்கீழ காலில் கட்டி விசாரணையில் அடிக்கும் போது அப்போ இருந்த பேக் பெயின் அதில் சரியாயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு நடந்துச்சு. அதில் தலைக்கீழ கட்டி அடிச்சாடு திடீர்னு நிறுத்துங்க கிடச்சி எல்லாம் பயன்ட்டு என்ன சரி ஒரு நிமிஷம் அவ்வளோ சீக்கிரம் இறக்க முடியாது. காலில் கட்டி தூக்கியிருக்காங்கல்ல, வெளில போயிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து என்ன சரியாயிடுச்சு சார் அப்படின்னு. அந்த படம் சூப்பரான ஒரு மெமரி. அது எப்பவுமே அது நல்லா இருந்துச்சு. அந்த ட்ராவல் மறக்க முடியாத ஒரு ஜர்னி. ஆமாம், அதுவும் ஒரு முக்கியமான. ஏன்னா போய் சுற்றி நடிக்க தெரியாமல் இருந்த ஒரு பையன் 4 பேர்கிட்ட கான்ஃபிடண்ட்டாக பேச பார்த்து ஏரியா பையன் தான். பட் ஆனால் பொறுமையாக இருந்த. அப்புறம் அது ஹீரோ ஆகிட்டு திருப்பியும் அதே இடத்துல அங்கே வெற்றி சார் டைரக்டராக அது ஒரு சேலஞ்ச் வந்து அங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லும் போது நம்ம கையில் அமைஞ்சிச்சு. நம்ம அது கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். மறக்க முடியாத படம் அது கண்டிப்பாக இல்லை சார்? மறக்க முடியாத மனிதர்கள், மறக்க முடியாத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் செக்மெண்ட் இருக்கு. என்னன்னா சிக்னேச்சர் செக்மெண்ட். நீங்க வந்து உங்க அழகான சைன் போடுவீங்களா? நாங்க ஞாபகார்த்தமா வச்சுப்போமா? சைன் போட்டுடலாமா? கண்டிப்பா. சார் உங்களோட ஜே பேபி மூவி அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. அண்ட் மக்களே, இன்னைக்கு எபிசோடு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஃபன்னான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.